அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 7 ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வேலை செய்தல். இந்த பாடத்தினுடைய 5வது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் பில் சீரீஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சென்ற வகுப்புலேயே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எடிட் பில் சீரீஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, எப்படி ஒரு பில் கட்டளை பயன்படுத்துறது, எப்படி எண் வரிசைகளை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் இந்த பில் சீரீஸ் உரையாடல் பெட்டியில் என்னென்ன இருக்குது, அதனுடைய அது எதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பில் சீரீஸ் உரையாடல் பெட்டியில் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டவுன், ரைட், அப், லெஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் அந்த எண் தொடர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சீரீஸ் டைப்பில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றா விளக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரீஸ் டைப்பில் லீனியர் கூட்டுத்தொகை தொடர்களை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம எதை பயன்படுத்தணும், இந்த லீனியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா growth பெருக்கல் தொடர்களை உருவாக்கணும் அப்படின்னா, பெருக்குத்தொகை தொடர்களை உருவாக்கணும்னா நம்ம growth அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தணும். இதில் பார்த்தீங்கன்னா growth பயன்படுத்தணும். அதுக்கடுத்தது தேதி தொடர்களை உருவாக்கணும் அப்படின்னா இதில் எதை யூஸ் பண்ணணும், நம்ம டேட்டை சூஸ் பண்ணணும். ஓகே, மீதி நீங்கள் எண் தொடர்களையோ அல்லது பெருக்கல் தொடர் கூட்டத்தொடர்களையோ உருவாக்கும் போது டைம் யூனிட் என்னது டிசேபிள் இருக்குது, என்னேபிள் ஆகிருக்காது. நம்ம டேட்டு கொடுத்து நாம் இங்கே டேட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டைம் யூனிட் பொறுத்த வரைக்கும் அது என்னேபிள் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஆட்டோபில் தொடர்ச்சியான எண் மதிப்புகளை உருவாக்கி இந்த தேர்வை தேர்வு செய்ய வேண்டும். இந்த தேர்வை தேர்ந்தெடுத்தவுடன் டைம் யூனிட், எண்டு வேல்யூ மற்றும் இன்க்ரிமெண்ட் போன்ற பிரிவுகள் தரவு உள்ளிட முடியாத நிலைக்கு மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோபில் கொடுத்துட்டிங்கன்னா தொடர்ச்சியான எண் மதிப்புகளை இது உருவாக்குறதுக்காக ஆட்டோபில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, டைம் யூனிட் டேட் தேர்வை தேர்ந்தெடுக்கும் போது மட்டுமே இந்த பிரிவு உள்ளீட்டு நிலைக்கு மாறும். ஓகே, இங்கே சீரீஸ் டைப்பில் நாம் டேட்டுங்கிறத கிளிக் பண்ணோம்னா தான் டைம் யூனிட்டே இன்புட் மோடுக்கு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டே நாள் வாரியான தேதி தொடர்களை உருவாக்க, வீக் டேனா வார இறுதியை மையமாக கொண்டு தொடர்களை உருவாக்க, மந்த்னா மாத வாரியான தேதி தொடர்களை உருவாக்க இருக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டைம் யூனிட்டில் டே, வீக் டே, மந்த், இயரெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை இதில் ஸ்டார்ட் வேல்யூ, ஓகே, உருவாக்கப்பட வேண்டிய தொடரின் தொடக்க மதிப்பு. அதே மாதிரி எண்டு வேல்யூனா எது வரைக்கும் நம்ம எந்த தொடர்களை உருவாக்குறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, இன்க்ரிமெண்ட் அப்படின்னா எவ்வளவு ஸ்டார்ட் வேல்யூக்கு எண்டு வேல்யூக்கு வித்தியாசம் இருக்கணும். ஓகே, அதையும் சொல்லக்கூடியது இந்த இன்க்ரிமெண்ட். ஓகே, அடுத்தது இறங்கு வரிசையில் சொல்லணும் அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்ட் மதிப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதிர்மறை எண் கொடுத்துக்கலாம். அதைத்தான் நம்ம இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சோம். 33லேருந்து 3 கழிச்சுட்டே வந்தோம். ஓகே, அப்போ இன்க்ரிமெண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்ததில்ல, -3 அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். ஓகே, இதில் கூட பார்த்தீங்கன்னா செய்முறை பரீட்சையில் சொல்கிறாங்க 2 முதல் 20 வரையான எண்களில் உள்ள இரட்டைப்படை எண்கள். ஓகே, நம்ம ஏற்கனவே இதை இங்கே காமிச்சிருக்கிறோம். என்னது 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்லி இரட்டைப்படை எண்களை நாம் காமிச்சிருக்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை 5, 10, 15, 20 தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு தொடர் மதிப்புகளை உருவாக்கணும். ஓகே, 5, 10, 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம தொடர் மதிப்புகளை கூட நாம் உருவாக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16, 32 growth பயன்படுத்தி பெருக்கு தொடர் உருவாக்கிக்கிறோம். அதுக்கடுத்து 33, 30, 27 அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணிக்கிறா, அதாவது 33லேருந்து 3 மதிப்புகளை குறைவு, அதாவது கழிச்சு நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நாம் எண் தொடர்களை உருவாக்க முடியும். அடுத்தது இன்று வெள்ளிக்கிழமை என்று கற்பனை செய்து இன்றைய தேதி உள்ளிட்டு அடுத்து 25 வெள்ளிக்கிழமைகள் தேதிகளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கூட நாம் உருவாக்கலாம். ஓகே, இப்போ 27/11/2020 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை கொடுத்துக்கிறோம். டேட்டை கொடுத்துட்டு 25 காலத்தை நாம் சூஸ் பண்ணிக்கிறோம். 25 ரோ நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபீல்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் போய் ஃபில் சீரீஸ் கொடுக்குறோம். சீரீஸ் கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எண்டு வேல்யூ கொடுக்கல, நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். இதில் 7 கொடுத்தோம்னா அடுத்த ஃப்ரைடே என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இன்க்ரிமெண்ட்டில் 7 மட்டும் கொடுத்துட்டு இங்கே டே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நாட்களை கூட்டி அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை 4/12, அடுத்த வெள்ளிக்கிழமை 11/12, அடுத்த வெள்ளிக்கிழமை 18/12, அடுத்த வெள்ளிக்கிழமை 25/12. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஃப்ரைடே என்ன டேட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த எண் வரிசைகளை பயன்படுத்தி நாம் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சரி, இதை நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேதி கணக்கீடு.
ஆமாம், அதாவது தேதி கணக்கீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலாக அதாவது கை வழியாக தேதி கணக்கீடுகளை செய்வது வந்து ஒரு சிக்கலான விஷயம். ஓகே, இது வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய நாட்கள், அதே மாதிரி தேதி இதையெல்லாம் வந்து நாம் ஞாபகத்தில் வச்சு கணக்கு போடுறது ஒரு இயலாத காரியம். அதற்கு ஒரு மாற்று வழியாக தான் பார்த்தீங்கன்னா, அட்டவணை செயலியில் தேதி கணக்கீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேதியுடன் வந்து ஒரு நம்பர் கூட்டலாம், தேதியுடன் வந்து குறிப்பிட்ட தேதி கிடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த தேதி கணக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதுல பல்வேறு வகையான தேதி கணக்கீட்டு செயற்கூறுகள் எல்லாம் வந்து அட்டவணை செயலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டா கூட பார்த்தீங்கன்னா, A2 என்ற நுண்ணறையில் 2/6/2018 என்று உள்ளிடவும், உள்ளிடப்பட்ட இந்த தேதியிலிருந்து 80 நாட்களுக்கு பிறகு என்ன தேதி என்பதை கண்டறியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வாய்ப்பாட்டு A4 நுண்ணறையில் பயன்படுத்தினால் 5/17/2018 விடை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ நுண்ணறையில் வந்து நாம 2/6/2018 கொடுக்குறோம். ரெண்டு 2018 ஒரு டேட்டை கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு நுண்ணறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, எந்த நுண்ணறையில் வேணாலும் வச்சு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா A27 நுண்ணறை கூட என்ன பண்ணுறோம், 80 கூட்டுறோம். 80 நாட்கள் 80 அப்படிங்கிறது கூட்டுறோம். கூட்டினோம்னா 80 நாட்களுக்கு பிறகு 21/8/2018 தேதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து ஒரு 2 தேதிகளுக்கு, அதாவது ஒரு தேதி கூட குறிப்பிட்ட நாட்களை கூட்டி அடுத்தது என்ன தேதி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நாம எளிமையாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, எங்கள் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் நீவிர் பிறந்த எத்தனை நாட்கள் ஆனதை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. முதல் நுண்ணறையில் இன்றைய தேதியை உள்ளீடு செய்யவும், இரண்டாவது நுண்ணறையில் உமது பிறந்த தேதியை உள்ளீடு செய்யவும், மூன்றாவது நுண்ணறையில் பின்வருமாறு வாய்ப்பாட்டை உருவாக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நுண்ணறையில் என்ன பண்ண சொல்றா, இன்னைக்கு இருக்கிற டேட்டை சொல்றாங்க. இரண்டாவது நுண்ணறையில பிறந்த தேதி வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது நுண்ணறையில வந்து வாய்ப்பாட்டை பயன்படுத்த சொல்றாங்க. சரி, வாங்க இது எப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு டேட்டு 28/11/2020. அடுத்த நுண்ணறையில் 1/6/2018. ஓகே, அடுத்ததுல என்ன சொல்றேன்னா ஃபார்முலா யூஸ் பண்றான். என்ன ஃபார்முலா, அதாவது A1 மைனஸ் A2 என்டர் அடிக்கிறான். எத்தனை நாட்கள் இடம்பெற்றிருக்கிறது, 911 நாட்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. பர்த் டேட்டு 1/6/2018, இன்னைக்கு டேட்டு 28/11/2020. ஓகே, அப்போ இந்த டேட்டுக்கு இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11, அதாவது 911 அப்படிங்கிற 911 நாட்கள் வந்து இந்த இடைப்பட்ட டேட்களை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, இந்த மாதிரி 2 தேதிகளுக்கு இடைப்பட்ட நாட்கள் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே மாணவர்களே, உங்கள் புக்கில் கூட கொடுத்துருக்குறாங்க. 15/1/2018 கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, 15/1/2018. அதுக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 30/9/2003. 30/9/2003. ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டேட்ல இந்த டேட் கழிக்கிறாங்க. B1 வந்து B2 கழிக்கிறாங்க. 5221 நாட்கள் வந்து இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்குது. ஓகே மாணவர்களே, இந்த மாதிரி நாம 2 தேதிகளுக்கு இடைப்பட்ட நாட்கள்லாம் வந்து நாம என்ன கழிச்சு நம்ம எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கிறதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள முடியும். ஓகே மாணவர்களே, சரி. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பில் சீரீஸ் பற்றி இது வரைக்கும் நாம பார்த்தோம். ஓகே, எப்படி வந்து ஒரு பில் சீரீஸ் உருவாக்குறது, எண் வரிசைகள் உருவாக்குறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நான் பார்த்து இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அடுத்து மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது அட்டவணைத்தாளை பதிப்பாய்வு செய்தல் மற்றும் வடிவூட்டல். ஒரு அட்டவணைத்தாள் இருக்குது, அந்த அட்டவணைத்தாள் வந்து எப்படி வந்து நாம பதிப்பாய்வு செய்யறது, ஓகே, அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்கலாம்.
அட்டவணை தாளை பதிப்பாய் செய்தல் மற்றும் வடிவூட்டல். நெடுவரிசைகள், வரிசைகள் மற்றும் நுண்ணறைகளை சேர்த்தல். எப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஷீட்ல எப்படி நெடுவரிசை சேர்க்கிறது, வரிசை சேர்க்கிறது, நுண்ணறை சேர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நெடுவரிசை சேர்க்கிறது அப்படின்னா நம்ம அதாவது ஒரு செல் பாயிண்ட் இருக்குதோ அந்த செல் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு எப்படி ஒரு நெடுவரிசை வலதுபுறமாக சேர்க்கிறதா இடதுபுறமாக சேர்க்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நாம் முடிவு பண்ணணும். பாருங்க, ஒரு புதிய நெடுவரிசை சேர்க்கும்போது சேர்க்கப்படும் நெடுவரிசை நடப்பு நெடுவரிசைக்கு இடது பக்கத்தில் சேர்க்கப்படும். நடப்பு நெடுவரிசை என்பது எந்த நெடுவரிசையில் நுண்ணறை சுட்டி உள்ளதோ அந்த நெடுவரிசையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நுண்ணறை சுட்டி எந்த நெடுவரிசையில் இருக்குதோ அதுதான் நடப்பு நெடுவரிசை. அப்போ முன்னாடி சேர்க்கிறதா பின்னாடி சேர்க்கிறதா புதிய நெடுவரிசை அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெடுவரிசை சேர்க்கும் வழிமுறைகள் எல்லாம் இங்க சொல்லிக்கிறாங்க. எந்த நெடுவரிசையில் ஒரு புதிய நெடுவரிசை சேர்க்கப்பட வேண்டுமோ அந்த நெடுவரிசையின் பெயரில் கிளிக் செய்து அதனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுவரிசையின் பெயரில் சுட்டி வைத்து வலது கிளிக் செய்யவும். இப்போது ஒரு மேல் பெட்டி தோன்றும். இதுல என்ன பண்ணிக்கலாம், நாம இன்சர்ட் காலம் அப்படிங்கறது கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், புதிய நெடுவரிசை நாம உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, சரி, இது எப்படி உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த செல் பாயிண்ட் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு நெடுவரிசை சேர்க்கணும் அப்படின்னா மவுஸை ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் காலம். ஓகே, நடப்பு நெடுவரிசைக்கு முன்னாடி ஒரு காலம் இன்சர்ட் ஆயிடுச்சா, மறுபடியும் கொடுக்குறான். இந்த இடத்துல வச்சுட்டு இன்சர்ட் காலம் கொடுக்குறான். இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்படித்தான் காலத்தை இன்சர்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இன்சர்ட் மெனுவில் போயிட்டு காலம் கொடுத்தீங்கனாலும் ஒரு காலம் உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். இப்படி கூட நாம ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் காலத்தை எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது. இதே காலத்தை டெலிட் பண்றதுனா நீக்க வேண்டிய காலத்தை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் காலம் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். பாருங்க, டெலிட் காலம் கொடுத்தா என்ன ஆயிரு, டெலிட் ஆயிரும். டெலிட் ஆயிடுச்சுங்களா, இந்த காலம் தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நாம டெலிட் காலம் கொடுத்தீங்கன்னா காலம் டெலிட் ஆயிரும். இது அப்புறம் காலத்தை சேர்க்கிறத பார்த்தா நீக்கிறத பார்த்தோம். ஓகே, அது உங்க புக்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இன்செட்ல போய் நாம என்ன பண்ணிக்கலாம், காலம் கொடுத்துக்கலாம். கொடுத்தா நாம காலத்தை ஆட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு 1 உருவாக்கப்பட்ட அட்டவணை செயலை தெரிந்து கொள்ளவும். நெடுவரிசை ஈக்கு எப்புக்கும் இடையே ஒரு புதிய நெடுவரிசை சேர்க்கவும். ஈக்கு எப்புக்கும் புதிய நெடுவரிசை சேர்க்க சொல்றான். சேர்த்துட்டு என்ன சொல்றா, எக்கனாமிக்ஸ் என்று தலைப்பிடவும். பின்னர் அனைத்து மாணவர்களுக்கு பொருளியல் பாடத்துக்கான மதிப்பெண்களை உள்ளிடவும். நேம் மற்றும் தமிழ் நெடுவரிசைகளுக்கு இடையே மேலும் ஒரு புதிய நெடுவரிசையை சேர்க்கவும். புதிதாக சேர்க்கப்பட்ட நெடுவரிசைக்கு டேட் ஆஃப் பர்த் என்று தலைப்பிட்டு அனைத்து மாணவர்களும் பிறந்த தேதியை உள்ளிடவும். அட்டவணை செயலை க்ளோஸ் பண்ண சொல்லிக்கிறான். ஓகே, பாருங்க, ஒரு நெடுவரிசை என்ன சொல்லிக்கிறான், ஈக்கும் எப்புக்கு இடையில உருவாக்க சொல்றான். இந்த இடத்துல இன்சர்ட் காலம் கொடுத்துட்டு என்ன சொல்றான், எக்கனாமிக்ஸ் மார்க் இன்புட்டா கொடுக்க சொல்றான். கொடுத்துட்டு மார்க் டைப் பண்ண சொல்றான். இங்க மார்க் டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாணவர்களே எல்லாமே மார்க் நீங்க மாறி இருக்கிறத பார்க்க முடியும். பாருங்க, மார்க் மாறும், டோட்டல் ஆவரேஜ் மாறும். ஓகே மாணவர்களே, மாறிக்கிறது தெரிஞ்சுதுங்களா? ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம் ஃபார்முலா யூஸ் பண்ணதான் மாறி இருக்குது. நாம் இந்த ப்ளஸ் பண்ணி போட்டதில் மாறல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த நுண்ணறை எப்புங்கிறது எக்கனாமிக்ஸில் இருக்குது, அதை நாம் சொல்லலை. சொன்னால் மட்டும்தான் என்னாகும், நம்மளுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் மார்க்கையும் இந்த டோட்டலில் நம்மளுக்கு கொண்டு வரும். அப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம், C2 D2 E2 இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், F2 அப்படின்னு போட்டு ப்ளஸ் பண்ணிக்கங்க. இப்போ என்டர் அடிக்கிறோம், என்ன ஆயிரும், இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். அப்படியே வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா எல்லா மதிப்பெண்களும் டோட்டல் மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஓகே மாணவர்களே, சரி, இப்போ புதுசாக ஒரு எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி நம்ம எக்கனாமிக்ஸ் மார்க்கு இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். அடுத்து என்ன சொல்கிறான்னா டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ண சொல்கிறான். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி, இந்த ஃபீல்டு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெலிட் காலம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். சரி, ஓகே மாணவர்களே, அடுத்தது வரிசை சேர்க்கிறது. எப்படி ஒரு வரிசை சேர்க்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம்.
அட்டவணைத்தாளில் ஒரு புதிய வரிசை சேர்க்கும்போது சேர்க்கப்படும் புதிய வரிசை நடப்பு வரிசைக்கு மேல் பக்கமாக சேர்க்கப்படும். நடப்பு வரிசை என்பது எந்த வரிசையில் நுண்ணறை சுட்டியுள்ளதோ அந்த வரிசையை குறிக்கும். கால்கில் ஒரு புதிய வரிசையை எங்கு வேண்டுமானாலும் செருக முடியும். கால்கை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய வரிசையை எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த அட்டவணைக்குள்ள சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு புதுசாக ஒரு வரிசை வேணும் அப்படின்னா நான் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இன்சர்ட் ரோ அப்படின்னு கொடுத்தனா ஒரு வரிசை நடப்பு செல் பாயிண்டருக்கு மேலே ஒரு வரிசை சேர்க்கப்படும். மறுபடியும் இன்னொரு வரிசை சேர்க்கணும் அப்படின்னாலும் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ரோ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வரிசை சேர்க்கப்படும். இல்லை எனக்கு இன்சர்ட் மெனு மூலமாக போய் நான் சேர்க்கணும்னாலும் இன்சர்ட்டில் போய் ரோ கொடுத்தீங்கனாலும் ஒரு புதிதாக ஒரு வரிசை சேர்க்கப்படும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி வரக்கூடிய மேல் பட்டியலில் கூட இன்சர்ட் ரோ கொடுக்கலாம். இன்சர்ட் மெனுவில் போய் ரோ கொடுத்தீங்கனாலும் ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். அதைத்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இன்சர்ட் மெனுவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரோவை நாம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது செய்முறை கொடுத்துருக்கிறோம் பாருங்க. எடுத்துக்காட்டு 1 உருவாக்கப்பட்ட அட்டவணை திறக்கவும். ஒவ்வொன்றாக 8 வரிசைகளை சேர்த்து கீழ்காணும் அட்டவணை தரவுகளை உள்ளீடு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா திரும்ப ஒரு 8 வரிசை உருவாக்க சொல்றான். ஓகே, நம்ம எப்படி வரிசை உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம். மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்சர்ட் ரோ அப்படிங்கறத நாம